தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஸோ இப்போ வரையும் ஜாயினிங் எதுவும் சொல்ல இங்கே டாக்டர் ஸ்கூலில் ப்ராப்ளம். ஸோ ஜாயினிங் டேட் ஒரு நாள் தவிர்த்து கிட்டத்தட்ட 1 இயராக இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நான் வந்து பார்த்தீங்கன்னா என் டீமுக்கே 11 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி 50 டீம் இருக்காங்க. என் டீமுக்கு 3.5 லட்ச ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் வந்து மனு இது பண்ணுறதுக்காக தான் நான் போகிறேன். சிஎம் சாருக்கே மெயில் பண்ணிக்கிறேன். எல்லா அமைச்சர் எல்லா எம்எல்ஏக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன், மெயிலும் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் கோடிங்க்கு அந்தந்த டீமுக்கு எனக்கு ஐடி டீம்னு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, மெடிக்கல் கோடிங்க்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டீம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நாங்களே வந்து ஜாப்லெஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா, பேப்பர் போடலான்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு நாங்கள் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா, எனக்கே இந்த இஷ்யூனா அப்போ இல்லாதவங்களுக்கு இதுமாரி வந்து மற்ற டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டீம் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அந்த டீம்லாம் அவங்களால வந்து போயிட்டு அப்டேட் பண்ண முடியாமல் அவங்கவுங்க அப்படியே வெளியே போயிட்டாங்க. ஸோ இது வந்து அமைச்சர்கிட்ட நான் வந்து இது வந்து போன ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ணது, இப்போ வரையும் போயிட்டுருக்கு. புரியல இல்லை, பேக்கெண்டில் அதான் அக்கௌண்ட்ஸ் டீமு, ஐடி ஒர்க்கு, மெடிக்கல் கோடிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து எப்படின்னா ஸ்பெஷல் கோட்டா டீமுன்ட்டு அவங்களே எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்டர்னலாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த ஃபீஸுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. ஒரு டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் கிட்ட நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ப்ரூஃப்லாம் இருக்குது. இப்போ டீன் சர்டன் டீமுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் டீன் ஆஃபீஸர்கிட்ட எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணிட்டு அது அமைச்சருக்கு போயிடும். நான் எல்லாமே இருக்குது. நான் அது டீன் சார்கிட்ட கொடுத்து இது பண்ணுறேன். அமைச்சர் வந்து டீன் சார்கிட்ட இது பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாமே அப்டேட் பண்ண சொல்லிக்கிறாங்க ப்ரூஃபு. ஸோ அவங்ககிட்ட நான் எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணுவேன். ஸோ மேற்கொண்டு எதாவது அப்டேட் வந்தால் கூட நான் வந்து நான் ஐடி டீமுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். பிரதர், இதில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, எவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு என் டீமில் 12 பேருங்க. இதில் லீட் பண்ணுறது நான் ஒரு ஆள் தான். ஓகேங்களா, இந்தமாரி இன்னொரு டீமில் வந்து 48 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு டீம் இதை வந்து டீமாக வந்து இருக்காங்க. பட் நான் வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிக்கல. என்னுடைய டீமுக்கு எனக்கு ஜஸ்டிஃபை வேணும். இத்தனை மாதம் 3.5 லட்சம் இத்தனை மாதம் வெயிட் பண்ண ஒரு டீமுக்கு மொத்தமாக 3 லட்சம். ஆமாம், இது வந்து இத்தனை நாள் இருந்ததுக்கு எனக்கு நஷ்டஈடு கண்டிப்பாக தேவை இருக்குது. ஏன்னா 10 மாதம் அவங்கவுங்களுக்கு ஃபினான்ஷியல் எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதனால் அவங்கவுங்க வீட்டில் இஷ்யூ ஆகி அவங்கவுங்க பேரண்ட்ஸ் என்ன கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருடைய பேரண்ட்ஸ்க்கும் நான் தான் பதில் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் சார்கிட்ட பேசி ஜஸ்டிஃபை வாங்கி இதுக்கு எனக்கு வந்து நஷ்டஈடு கண்டிப்பாக வேணுன்றது தான் நான் கேட்க வர்றது. என் கோரிக்கை எனக்கு வேலை கிடைக்காத அடுத்தது. ஓகேங்களா, இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டீன் சார்கிட்டே அமைச்சர்கிட்டே நான் அப்டேட் பண்ணுவேன் ப்ரூஃப்லாம். சரவணன் இல்லை, பேர் வந்து அவங்க நான் புரியல. நான் இங்கே சென்னை தான். நான் சென்னையிலே இருந்து சென்னை எல்லாமே ஜிபே பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இங்கே உள்ளே இருக்கிறவங்க இன்டர்னலாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே கேமரா முன்னாடி தான் நடந்திருக்கு. ஸோ நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. இது நான் வந்து கேட்டு 12 மெம்பர்ஸ் சொன்னீங்களா, அவங்க எல்லாமே இங்கே ராஜீவ் காந்தியில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். எல்லாமே டீன் ஆஃபீஸ் முன்னாடி கேமரா முன்னாடி தான் நடந்தது. பேமெண்ட் எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது. இங்கேருந்தே பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அனுப்பிச்ச இன்றைக்கி ஜாயினிங் சொல்லி வர சொன்னாங்க. இங்கே வந்த பிறகு டாக்டர் ஸ்கூலில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் வெளியே இருக்கேன், நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து சாரை பார்க்கணும், ஏன்னா அமைச்சர் சார் நான் பார்க்கணுன்னு ரொம்ப நான் வந்து இது பண்ணுறேன். எல்லா சைட்டும் ட்ரை பண்ணிட்டேன். மெயில் பண்ணதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி உள்ளே வருவோன்ட்டு உள்ளே வந்துட்டு சரி அதுக்கப்புறம் முடிஞ்சப்போ சாரை மீட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்கேமான்றது வந்து எனக்கு வந்து என் சைடில் ஸ்கேம். பட் இது ஃபுல்லாக அவங்க விசாரித்து தெரிஞ்சால் தான் இது இருக்கான்னு. ஏன்னா நான் வந்து ஒரு 4-5 டாக்டர்ஸ் கேட்டேன், ஸ்பெஷல் கோட்டான்ற இதுவே இல்லைன்றாங்க. ஸோ எனக்கும் வந்து 1 இயர் வந்து நானும் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எனக்கும் ஜாப் வேணும், அடுத்தது இருக்குது. ஸோ இது என்னால் வந்து நான் பாதித்த மாதிரி எனக்கு அடுத்தது நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இயர் 12th of July 2025 ஸ்டார்டட். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 12 வந்தால் 1 இயர் எனக்கு என்னுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி என் டீமுக்கு. டாக்டர் தான் சார் இங்கே ஒர்க் பண்ணுறோம். அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க சார். அவங்கக்கிட்ட மீட்டிங் நடந்திருக்கு, எல்லாமே சொல்கிறாங்க. நானும் இங்கே வந்து சைன் பண்ணிட்டு போனேன், எல்லாமே இருக்குது சார். ஆமாம் சார், தேங்க்ஸ் ப்ரோ.